Hello friends, welcome to Sudha Madhavan's kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான ஹோம்மேட் பீட்சா எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். இதுக்கு ஈஸ்ட் தேவையில்லை, சீஸ் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, வெறும் தவால நம்மளோட வீட்டு மசாலா வச்சு சூப்பராக ஒரு வெஜ் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஹோம்மேட் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்சாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, இது கிட்டத்தட்ட 125 கிராம்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆர் கீ, நீங்கள் இது வேணால் சேர்த்திக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு சால்ட், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பீட்சா டோ வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்திக்கு எப்படி நம்ம சாஃப்டாக பிணைவோமோ அதே மாதிரி மாவு வந்துட்டு பீட்சாவுக்கும் நம்ம சாஃப்டாக தான் பிணையணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு, சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். சீஸ் சேர்த்தாதனால நம்ம வீட்லேயே ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். இது கூட 1/2 கப் மில்க் சேர்த்துறேன். மில்க் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அது நல்லா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர ஸ்டார்ட் ஆயிரும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக ஒயிட் சாஸ் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆறட்டும். இன்னொரு வெசலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்தது பீட்சா சாஸ் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 5லேருந்து 6 வரைக்கும் பூண்டு நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடயே 1/2 இன்ச் இஞ்சியும் சேர்த்திக்கலாம். பூண்டு இஞ்சியும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்திக்கிறேன். 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். இது கூட 1/2 கப் வாட்டர் சேர்த்திட்டு நல்லா வேக விடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வந்து நல்லா இந்த தண்ணியில் வேகட்டும். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். 1 மினிட் பிளெண்ட் பண்ணிடலாம். டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. அதே பேனில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆர் கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பீட்சா சாஸ் ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வேறு வெசலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம்.
அடுத்தது பீட்சா பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மைதா எடுத்து கொஞ்சம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற பீட்சா மாவு எடுத்து விரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு எப்பவும் எப்படி விரிப்போமோ அதே மாதிரி தான் பீட்சாவுக்கும் பண்ண போகிறோம். ஆனால் இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் தான் இருக்கணும். நம்ம ஈஸ்ட் எதுவும் சேர்க்காதனால கண்டிப்பாக ½ அன் ஹவர் to 1 hour நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு கொஞ்சம் உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேனில் நல்லா மாற்றிட்டு நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு டென்ட் மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் குக் பண்ணும் போது உப்பி வராமல் இருக்கும். பீட்சா பேஸ், சாஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீட்சா சாஸ் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கடைகளில் வாங்காமல் கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் இந்த பீட்சா சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு பீட்சா சாஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் பதிலாக நீங்கள் சீஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சீஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்சாவுக்கு. சீஸ் பிடிக்காதவங்க இந்த ஒயிட் சாஸ், பீட்சா சாஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு பீட்சா செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேப்சிகம் ரெட் கலர், க்ரீன் கலர், கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் அப்ளை பண்ணலாம், ஆனியன் போட்டுக்கலாம், டொமேட்டோ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், அப்புறமா கேரட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது க்ரீன் கலர். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது கேரட். இந்த கேரட்டை நான் பொடி பொடியாக கட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் செய்கிறது. வரமிளகா நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ரொம்ப ஸ்பைசி வேணும்னா நீங்கள் ½ டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி வேண்டாம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே திரும்பவும் ஒயிட் சாஸ் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இனி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 8 to 10 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீட்சா நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டாலே நம்மளோட பீட்சா ரொம்ப நல்லா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பீட்சா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இனி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஒயிட் சாஸ், பீட்சா சாஸ், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஈஸ்ட் இல்லாமல், ஓவன் இல்லாமல், சீஸ் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹோம்மேட் பீட்சா நம்ம மசாலாவில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாங்க.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரங்கள் எல்லாம் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்திருக்குன்னு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.